எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பூரிக்கு குருமா செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை வதக்கிட்டு போட்டு ஒரு 3 தக்காளி சின்னதாக போட்டு வதக்கியிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 400 கிராம் போல் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இதை பிசைஞ்சு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பிசைஞ்சு போட்டுட்டு இப்போ 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த குருமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். லெமன் சாதம், அரிசி பருப்பு சாதத்துக்கு. இப்போ நான் வந்து மிளகாத்தூள் போட்டு சாம்பார் தூள் போட்டு தான் குருமா வைக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சாம்பார் தூள் போடாமல் பாருங்கள், குருமா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் கலரில் வைக்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தாலே நம்ம இறக்கிட்டு பூரி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குருமா. யார் வீட்டிலலாம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். வைக்காதவங்க இந்த ரெசிபி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பூரிக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பூரிக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பக்கம் மாவு உருண்டை பிடிச்சி திரட்டிட்டு மாவு போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தேய்ச்சிக்கலாம், மாவு போடாமல் தேய்ச்சிக்கலாம். மாவை இதிலே போட்டுக்கிறேன். இந்த பக்கம் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பூரி, தோசை, குருமா. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயணும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டேன்.